ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபிஷ்ஷை கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, தனித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு, அப்புறம் லெமன், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா, அப்புறம் வந்து லெமன் ஜூஸு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா மீன் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஊறி. அதுக்கப்புறம் வந்து நான் 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறினா தான் அரிசி வந்து நீட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதேமாரி டபுள் சைடும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ப்ரௌன் கலராக நம்ம வந்து ஓரளவுக்கு பொரித்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனித்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா தூள் வச்சுருக்கேன். இது வந்து புதினா, கொத்தமல்லி, லெமன், அப்புறம் தயிர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னோன்னே மீன் பொரிச்ச எண்ணெய் அதை வந்து நம்ம ஊற்றிக்கணும். உங்களுக்கு ஆயில் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 டம்ளருக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து அந்த இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு அப்புறம் வந்து நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்ச தனித்தூளும், சிக்கன் மசாலா தூள், அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெயிலே நம்ம வந்து அந்த மசாலாலாம் வதக்கும் போது உங்களுக்கு நல்லா கலரிஷாக கிடைக்கும். ஃப்ளேவராகவும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம புதினாவும், மல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கர்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயில் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வந்து 2 டம்ளர்